Exercise 8.1. Let f of x equal to cube root of x. Cube root of x ங்கிறது எப்படி எழுதலாம்? x power 1 by 3. Find the linear approximation. Linear approximation நமக்கு ஃபார்முலா தெரியும். L of x equal to f of x naught plus f dash of x naught x minus x naught. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். At x equal to 27. ஸோ எக்ஸ் நாட்டுங்கிற வேல்யூ வந்து நமக்கு 27 அப்படின்னு சொல்லி இருக்கு. தென் யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன். இந்த லீனியர் அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணி டு அப்ராக்சிமேட் கியூப் ரூட் ஆஃப் 27.2. ஸோ 27.2 நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் 1/3 f dash of x கண்டுபிடிக்கணும். பிகாஸ் ஃபார்முலாவில் f dash of x இருக்குது. n into x power n minus 1 அந்த ஃபார்முலா வச்சுக்கிறேன். ஸோ -2/3 மைனஸை ப்ளஸ்ஸாக டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடும். இப்போ f of x நாட் வேணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த f of x நாட் we find. ஸோ f of 27. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. Cube root of 27, 3 cube, 3 cancelled, so 3. Next f dash of x naught. f dash of 27, இந்த f dash x கண்டுபிடிச்சிருப்பது அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் you are substituting இது 3 cube எழுதிட்டு இது cancel ஆகிடும். So 1/27. Substitute in the formula. So 3 plus 1/27 x minus 27. Now take 1/27 inside denominatorக்கு வந்துடும். ஸோ இதையும் சிம்ப்ளை பண்ணிக்க. ஸோ இது சிம்ப்ளை பண்ணால் -1 3 - 1 2. ஸோ இந்த ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 27.2 it is given. It is linear approximation. ஸோ இந்த x அப்படிங்கிற இடத்துல L of x வந்து x/27. ஸோ L of 27 + 2 கொஸ்டினில் இருக்குது. அந்த இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்க. In the place of x you are writing 27/2. So 27.2 divide 27 அல்லது இந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு இதை 270 அப்படின்னு சொல்லி மாற்றிக்க. 1 time 270 then 2 பாயிண்ட் வச்சுட்டு 0 again இங்கே 0 போட்டு இங்கே 200 திரும்ப நமக்கு டிவைட் ஆகாட்டி இது போட்டிங்கன்னா 7 times you are getting. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த அப்ராக்சிமேஷன் சிம்பிள் வந்து இருக்கணும். ஸோ திஸ் த ஆன்சர். நான் கொஸ்டின் நம்பர் 2 யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு ஃபைண்ட். போன இதில் சொன்ன அதே மாதிரி எழுதணும். இங்கே 123/2. இப்போ நமக்கு 27னா அது 3 cube ஈஸியாக எழுதணும். பட் இந்த மாதிரி 127 இந்த மாதிரி வரப்போ நியரர் நம்பர் பார்க்கணும். நியரர் நம்பர் வந்து ஒன்றா க்யூப் நம்பராக இருக்கலாம் அல்லது ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம். இதுக்கு நியரராக க்யூப் நம்பர் என்ன இருக்குது? 125 இருக்குது. அதனால் நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா 125 - 2. ஸோ அதுக்கு நியரராக எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம எக்ஸ் நாட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதை டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் டெல் எக்ஸ், மைனஸாக இருந்தால் மைனஸ் டெல் எக்ஸு. ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் பவர் 2/3. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளாக எடுக்கக்கூடியது. ஏன்னா இங்கே எங்கேயுமே எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை. ஸோ அந்த வடிவத்துக்காக நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் பவர் 2/3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ n into x power n minus 1 லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எழுதிக்க. தென் இது டினாமினேட்டர் கொண்டு வந்துடு. இப்போ f dash of x கிடச்சிருச்சு. ஸோ f dash of x நாட் கண்டுபிடி. x நாட்டை தான் நம்ம என்ன எடுத்துருக்குறோம்? 125 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம்.
ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண 5 க்யூப் 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 கேன்சல் ஆகிட்டு இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேணுமே, இதை நம்ம பிகினிங்லேயே கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா 125 2/3. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா லீனியரில் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் வேணும் ஃபார்முலாவில். அப்போ டிஃப்ரென்ஷியேட்டுக்கு ஃபார்முலா அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வடிவத்தை வச்சுட்டு நம்மளா எக்ஸ் பவர் 2/3 அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டிட்யூட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. Take the inside. So finally you are getting, after simplifying you are getting 2x by 15 plus 25/3. இது லீனியர் அப்ரோச். இப்போ நம்ம மட்டும்தான் இப்போ அந்த நம்பரை நம்ம எப்படி பிடிச்சிருக்கிறோம், 123 125 -2ன்னு எழுதுகிறோம். ஸோ we know the formula f of x plus delta x approximately equal to இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் வர்றதுனால இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். தென் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. எஃப் ஆஃப் 125 -2. ஸோ எஃப் ஆஃப் 123 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் 123 தென் திஸ் ஒன். ஆஃப்டர் தட் யூ டேக் த எல்சிஎம். இப்போது இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, செகண்ட் சப்டிவிஷன் 2 இருக்குது. அப்போ இந்த 15 இருக்கு இல்லையா, 15க்கு நியராக நமக்கு ஸ்கொயர் நம்பர் தான் இருக்குது. இங்கே க்யூப் நம்பர் தேடிட்டு போகக்கூடாது. ஸோ 16 -1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் பவர் 1/4. இது செப்பரேட் சம். இந்த சம்முக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே பவர் என்ன, எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நாட் என்ன 16. ஸோ ஃபார்முலாவில் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஃபஸ்ட்டு தேவை. ஸோ எஃப் ஆஃப் 16 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இப்போ தான் நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வர்றோம். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நம்ம இங்கே எழுதக்கூடாது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தான். இங்கே வேணால் இதை எழுதிக்க, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தான் கண்டுபிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நமக்கு இந்த லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும், அதை எழுதிட்டோம். அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் கண்டுபிடிச்சி அந்த எஃப் டேஷில் அந்த எக்ஸ் நாட் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த இடத்துல தான் அந்த ஃபார்முலா n × x பவர் n - 1. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இதெல்லாம் டினாமினேட்டர் கொண்டு வந்துடு. இங்கே 2 ஸ்கொயர்டு அப்படின்னதுனா அந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகிட்டு யூ ஆர் கெட்டிங் திஸ் 2 ³ 8. ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். இங்கே நீ கண்டுபிடிச்சது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது வரைக்கும் நமக்கு அந்த ஃபார்முலா அப்படி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் தேவையில்லையா. ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த எக்ஸ் நாட் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் நாட் இது 16. நவ் சப்ஸ்டிடியூட் எல் ஆஃப் எக்ஸில் எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டு தென் எக்ஸ் - எக்ஸ் நாட் டேக் இன்சைட். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் தான். யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். இப்போது இந்த லீனியர் அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணி இப்போ தான் நம்ம சம்முக்கு வரப்போகிறோம். 1 இதுதான் கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே இதை பயன்படுத்தணும், இதை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே தான் நீ வந்து ஸோ எக்ஸுக்கு பதிலாக 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் திஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 3. ஸோ 26 நியராக நம்ம எப்படி எழுதலாம், 25 + 1. ஏன்னா இது ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த 25ங்கிறது எக்ஸ் நாட். ஸோ எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 நம்மளாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிட்டு நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் சரி. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிக்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் 27
1/3. நான் சொன்னதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, இங்கே பவர் வந்து இங்கே 1/3ன்னு இருக்கிறப்போ இதை எடுத்தோம்னா இங்கே 5² எழுதுவோம், பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது கேன்சல் ஆகுது. அப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு நியரர் நம்பர் நம்ம 27 எடுத்தோம்னா யூ கேன் ரைட் 27 - 1. அப்போ 27 யூ கேன் ரைட் இட் as 3³ அப்போ இந்த 3யும் கேன்சல் பண்ண ஏதுவாக இருக்கும். ஸோ யூ ஆர் செலக்டிங் 27 - 1. அப்போ x0 வந்து நமக்கு இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இந்த 27 தான் x0. ஸோ f(x0) கண்டுபிடிச்சிக்க 3. அடுத்தது என்ன ஸ்டெப்பு? ஸோ இது ஓவர். இப்போ f'(x0) கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need f(x) வேணும். f(x) என்ன? x⁻1/3. எக்ஸ் எங்கே மிஸ் கொஸ்டின்லேயே இல்லையே, நம்ம எப்படி திடீர்னு எக்ஸ் போடணும்? போட்டு தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு f'(x) இருக்கும், f'(x0) நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வடிவத்துக்கு நம்ம x⁻1/3 இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி n × x⁻n-1 இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -2/3. ஸோ மைனஸை ப்ளஸ் ஆக்க டினாமினேட்டர் கொண்டு வந்துடு. இப்போ எக்ஸுக்கு நம்ம 27 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 3 ஆன்சர், திஸ் ஆன்சர். ஸோ இப்போ இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணு. இப்போ சம்மு ஓவர் இல்லை, இப்போ நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், f(x) + del(x) அப்ராக்சிமேஷன் லீனியர் அப்ராக்சிமேஷனை போட்டு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்க. ஸோ 27 - 1 ஸோ 26. இங்கேயும் எக்ஸுக்கு 27 - 1 இங்கே 26. இது திரும்ப இந்த இடத்துல கொஸ்டின் வந்துடணும், அதில் நீ கவனமாக இருக்கணும். இந்த நம்பர் ஃபைனலாக கொஸ்டினில் இருக்கக்கூடிய இந்த 26ஆக தான் இருக்கணும், 27 வச்சு போட்டுறக்கூடாது. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எங்கே இதில் இந்த இதில் நம்ம 27 அப்படின்னு சொல்லி, சாரி எனக்கே 27 வருது, 26 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இதை சைடில் டிவைட் பண்ணிக்க. டிவைட் பண்ண ஸ்டெப்பு இங்கே இருக்குது, 9 6 2 9. So answer this. Now question number 3, find the linear approximation for the following functions at the indicated point. போன சம்மை விட இது ரொம்ப ஈஸி. போன சம்மில் லீனியர் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த கிவன் பாயிண்ட்டுக்கு நம்ம f(x) + del(x) லீனியர் அப்ராக்சிமேஷன் then x + del(x) இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே அந்த வேலையெல்லாம் இல்லை. லீனியர் அப்ராக்சிமேஷன் L(x) கண்டுபிடிச்சினா போதும். L(x)க்கு ஃபஸ்ட்டு நம்ம f(x0) கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ யூ ஆர் ஃபைண்டிங், இப்போவுமே இந்த ஃபார்முலாவை பென்சிலில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ f(x0) வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, x0க்கு 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் இங்கே f(x0) இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ ஆயிடுச்சு. அடுத்தது என்ன வேணும்? f'(x) வேணும். 3 சைடில் கொண்டு வா, 3x² -5 × 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? அந்த ஃபங்க்ஷனில் x0க்கு வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஆர் கெட்டிங் 7. இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. f(x0) வேல்யூ f'(x0) வேல்யூ x - x0 x0 = 2 கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ யூ காட் த ஆன்சர். அடுத்தது gxக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே x0 கண்டுபிடிச்சிடு. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, x0 = -4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சம்முக்கு x0 -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. ஸ்கொயர் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் 5. ஸோ அழகாக g(x0) கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? g' வேணும். ஏன்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கும் ஃபார்முலா n × x⁻n-1 இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இவ்வளோ நேரம் வெறும் எக்ஸ் இருந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் எக்ஸை தவிர வேறு வர்றப்போ இதை திரும்பவும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x² டிஃப்ரென்ஷியேஷன் 2x, 9 கான்ஸ்டன்ட், ஸோ 0ன்னு மாறிடும். ஸோ சிம்ப்ளை பண்ணுற இதுவும் கேன்சல் ஆகிட்டு x/, இதை வந்து கீழே கொண்டு வர. இந்த (-1) என்ன? -(-). ஸோ (-1) -(-) மைனஸை ப்ளஸ் ஆக்க டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடும்.
இப்போ ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட். மறக்காமல் எக்ஸ் நாட் அப்படிங்கிற இடத்துல -4 கொஸ்டினில் இருக்குது. ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணினா இந்த ஆன்சர். இப்போ ஃபார்முலா எழுதிடு. ஜி ஆஃப் எக்ஸ் நாட், ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், நடுவில் ப்ளஸ் இருக்குது. You substitute the value, take 4/5 inside. So you are getting, you take the LCM. Okay, into 5 போட்டுக்க. You know the normal method. So in the answer இது over. அடுத்தது substitution 3. Question x plus 1 where x not equal to 1. ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்க. L of x not equal to h of x not, h dash x minus x not. எஃப்னு வந்தால் எஃப், ஜின்னு வந்தால் ஜி, ஹெச்னு வந்தால் ஹெச்னு போடணும். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் பிகினிங்லேயே கண்டுபிடிச்சிக்க. எக்ஸ் நாட் கொஸ்டின்லேயே இருக்குது. யூ காட் திஸ் ஆன்சர். ஹெச் டேஸ் ஆஃப் எக்ஸ் யூ பை வி மெத்தட். இது யூ, இது வி, வி ஸ்கொயர்டு வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ். ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் minus second function into differentiation of first function. X oda differentiation 1. Now simplify in the answer. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? h dash of x naught. x naught is what? 1. ஸோ x நாட்டுக்கு 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணினா ரொம்ப சிம்பிள் நம்பர் தான் இல்லையா? ஸோ 1/4. இப்போ கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. So you are getting this answer. So substitution 1, 2, 3, 3 over. So now question number 4. The radius of a circular plate is measured as 12.65. இது வந்து radius. Instead of the actual length 12.5. இதுதான் வந்து உண்மையான ஒரு ரேடியஸ். இது வந்து ராங்காக மெஷர் பண்ணிட்டாங்க. 12.5 பதில் 12. இது வந்து ராங் வேல்யூ, இது வந்து கரெக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிடுது. அப்போ என்ன ஆகும்? வால்யூமோ ஏரியாவோ ரெண்டுமே டிஃபர் ஆகும். ஸோ ஃபைண்ட் த ஃபாலோயிங் இன் கால்குலேட்டிங் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட். அப்சல்யூட் எரரு, ரிலேட்டிவ் எரர், தென் பர்சன்டேஜ் எரர். ஸோ பிஃபோர் தட் இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. அப்சல்யூட் எரர் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. மீன்ஸ் இங்கே எதுக்கு டெல்லியே டிஏ போட்டுருக்குறீங்கன்னா, டெல்லியே அப்படிங்கிறது டைரெக்டாக சப்போஸ் இங்கே ஃபார்முலா வந்து ஏ ஈக்குவல் டு πr ஸ்கொயர்டுன்னு இருக்குன்னு வை. அந்த πr ஸ்கொயரில் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் ஆக்சுவல் வேல்யூ. அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னா இந்த ஏ ஈக்குவல் டு πr ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற. டிஃப்ரென்ஷியேட்னா என்ன? dA/dr அப்படின்னு போட்டு 2πrன்னு போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே ஆர் வந்து ஸ்கொயர்டுங்கிறனால 2 டைம்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இங்கே ஆர் வந்து ஒரு டைம் தான் வரும். அப்போ வேல்யூ டிஃபர் ஆகும். ஸோ இந்த டிஏ வந்து அப்ராக்சிமேட். ஆஃப்டர் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணி வர்றது டிஏ. ஆக்சுவலாக டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் வர்றது டெல்ஏ. ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் எரர்னால் அந்த அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். திஸ் இஸ் நத்திங் பட் அப்சல்யூட் எரர். டைரெக்டாக நீ இப்படியே எழுதிக்கலாம். அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ இப்படியும் எழுதிக்கலாம். பர்சன்டேஜ் எரர்னால் ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. இதில் தமிழில் இருக்குது. தனிப்பிழை மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு, சார்பிழை மெய் மதிப்பு, இதனுடைய டிஃப்ரென்ஸ் பை மெய் மதிப்பு. சதவீத பிழைனா சார்பிழை இன்ட்டு 100. ஸோ இந்த ரேடியஸ்னுடைய டிஃப்ரென்ஸு ரேட் ஆஃப் சேஞ்சு. ஸோ இதுதான் வந்து டிஆர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இருக்கிற ஃபார்முலாவில் டைரெக்டாக அந்த ஆர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் இதுதான் உண்மையான ஆர் இல்லையா? இது வந்து தப்பாக மெஷர் பண்ணது. இந்த சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற ஆன்சருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுதான் சேஞ்ச் இன் ஏரியா, ஆக்சுவல் வேல்யூ. இதுதான் டெல்லியே. ஏற்கனவே அங்கே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். டெல்லிங்கிறது ஆக்சுவலாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது. தென் டிஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுதான் வந்து இங்கே டிஏ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. Absolute error formula என்ன? Actual value minus approximate value.
இது வந்து பண்ணிக்க. அடுத்தது ரிலேட்டிவ் எரர் அப்சல்யூட் எரர் பை del A. ஸோ இந்த வேல்யூவை மேலே போட்டு இது வந்து கீழே போடும். del A நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், இது 3.77. ஸோ இங்கே இதை அப்படியே டிவைட் பண்ணிகிட்டே போய்க்க. ஏன்னா பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துறேன், அதுக்கப்புறம் டிவைட் ஆகலை, அப்புறம் ஒரு 0 சேர்த்துணும், திரும்பவும் இன்னொரு 0 சேர்த்துட்டு 5 டைம்ஸ் வரும். ஸோ ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜ் எரர்னா இன்ட்டு 100. ஸோ திஸ் ஒன் இங்கே 600 வரும், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 6%. Now question number 5. A sphere is made of ice having radius 10 cm or வந்து 10 cm. Its radius decrease ஆகிட்டே வருது, ஏன்னா ஐஸ் தானே மெல்ட் ஆகும். ஃப்ரம் 10 cm to 9.8 செட் பண்ணணும். அப்போ அதனோட டிஃப்ரென்ஸ் என்ன, 0.2ன்னு சொல்கிறோம். மெல்ட் ஆகி டிக்ரீஸ் ஆகிறதுனால மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். தென் சேஞ்ச் இன் த வால்யூம், சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா, ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ V ஈக்குவல் டு இதுக்கு 4/3 πr² ஸ்பியர். ஸோ 4/3 டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ dv/dr இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த dr மேலே கொண்டு போய்க்க. ஸோ dr ஏற்கனவே சொல்லிட்டோம், dr ஈக்குவல் டு -0.2. ஸோ -0. அப்போ வால்யூமு ஆக்சுவலாக வந்து கம்மியாகும் இல்லையா. ஸோ when radius reduce, volume also reduces. ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது பை 8. இப்போ மைனஸ் போடக்கூடாது, இங்கே மைனஸுக்கு பதிலாக தான் நம்ம என்னென்னு எழுதிட்டோம், டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4πr² ஃபார் சர்க்கிள். தென் ds/dr. இங்கே என்ன வேரியபிளோ அதுதான் கீழே வரணும். ஸோ இந்த 2 சைடில் வரும். அதுக்கப்புறம் யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் இந்த dr மேலே கொண்டு போய்க்க. யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் ஆர் வேல்யூ அண்டு dr வேல்யூ. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால யூ ஆர் ரைட்டிங் டிக்ரீசஸ். இந்த 0 ஏன் கட் ஆகுதுன்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ 0 ரெடியூஸ் ஆகிடும். Now question number 6. The time taken t for a completion of one oscillation of a single pendulum with length L. So single pendulumத்தினுடைய length வந்து L. ஸோ இந்த ஒரு ஆசிலேஷன் முடிக்க எடுத்துக்கொண்ட டைம் வந்து t is given by t equal to 2π root of L/g, where g is the constant. Find the approximate percentage error. Approximate percentage error அப்படின்னா ஃபார்முலா. ஸோ அந்த பெண்டுலத்தினுடைய லென்த் வந்து L, பட் மெஷர் பண்ணுறப்போ 2% வந்து ராங்காக மெஷர் பண்ணிடுறாங்க. அப்போ அது வந்து எரர். ஸோ dl ஈக்குவல் டு 2/100 ஆஃப் ஒரிஜினல் லென்த்து L. ஸோ தட் கேன் பி ரிட்டன் as 0.02 L. இதுதான் வந்து dl. சப்போஸ் ரேடியஸில் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம என்ன எழுதுவோம், சப்போஸ் ரேடியஸில் நமக்கு ஒரு some% சேஞ்ச் ஆகுதுன்னா you are writing dr. எக்ஸில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருந்தால் யூ கேன் ரைட் இட் as dx. L/g. இதுக்கு லாக் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் வரும்னா, ஏன் லாக் t ஈக்குவல் டு 2π √g, இது கான்ஸ்டன்ட்டு தனியாக எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து ரூட்டெல்லாம் நம்ம எப்படி எழுதுவோம், L⁻½ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ dt பை டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு L, dl ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட்டு ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்க. இங்கே n × x⁻n−1. ஸோ 1/2 இன்ட்டு L⁻n−1ங்கிறப்போ -1 வரும். அதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா +1 அப்படின்னு சொல்லி 1/2 √L இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு ப்ரொசீட் பண்ணுறது சிரமம். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா dt/t அப்படிங்கிறது வேணும். ஸோ நம்ம லாகதம் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நிறைய எக்ஸசைஸில் பார்த்துருப்பீங்க. சம் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூ ஆர் டேக்கிங் லாகதமிக் ஃபார்ம். ஸோ டேக்கிங் லாக் போத் சைட். ஸோ லாக் t ஈக்குவல் டு லாக் ஆஃப் mn/l இந்த மாதிரி இருந்தால் log m + log n + log. ஸோ log 2π
plus log power of then plus log g power minus of அப்படின்ட்டு இருக்கு. ஸோ log t இது என்ன ஆயிரும் 0 ஆயிரும். we are differentiating with respect to L பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1/t இன்ட்டு ஏன்னா log x அப்படின்னா you are writing 1/x log xனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1/x அப்படின்னு எழுதிடுவேன். பட் இங்கே வேறு வேரியபிள் இருக்குது. இங்கே என்ன இருக்குது L இருக்குது. we are differentiating with respect to L. பட் இங்கே இருக்கிற வேரியபிள் வந்து t. அப்போ இம்மீடியட்டாக dt பை வித் ரெஸ்பெக்ட் டு எல்லுங்கிறப்ப dl அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். லாகலுக்கு இங்கே ஆஸ் யூஸ்வல் ஏன்னா எல்லை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 1/L கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிரும். ஸோ dt பை இந்த dl வந்து அந்த சைடு கொண்டு வந்துக்கிறோம். பிகாஸ் ஃபார் dl யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் 0.02 L. இந்த கீழே இருக்கிற எல்லும் இதுவும் கேன்சல் ஆயிரும். 2 இது கேன்சல் பண்ணால் 0.01. ஸோ dt பை t இந்த இடத்துல இதுதான் மெயினான ஸ்டெப்பு. நமக்கு இது புக்கில் இருக்குது del x approximately equal to dx. ஸோ இந்த கான்செப்டை வச்சு யூ ஆர் ரைட்டிங் dtக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் del t. அப்போ இந்த அப்ராக்சிமேஷன் சிம்பிள் கண்டிப்பாக வரணும். ஸோ மல்டிப்ளைங் போத் சைட் பை 100. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த ஃபார்முலா பர்சன்டேஜ் எரர். ஸோ இந்த அப்ராக்சிமேட்லி இதை போட்டே வரணும். அதை வேர்டாக எழுதிட்டோம். அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு 1%. Now question number 7. Show that the percentage error in the nth root of a number. இப்போ தான் நம்ம பர்சன்டேஜ் எரர்னு பார்த்தோம். பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா del y by y into 100 or del x by x into 100. In the nth root of a number. So let a number be x. So nth root அப்படின்னா என்ன 1/n. cube root அப்படின்னா 1/3. cube அப்படின்னா வேறு. cube அப்படின்னா x cube. cube root அப்படிங்கிறப்போ 1/3. So let the number be then 1/n times of the percentage error in the number. So இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 1/n டைம்ஸ்னா 1/n into dx by x. ஏன்னா இங்கே வந்து நம்பர்னு இருக்கிறப்போ இங்கே by x அப்படிங்கிற இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா nth ரூட் அப்படிங்கிறப்போ யூ ஆர் டேக்கிங் f of x yன்னு வச்சுக்கிறோம். y equal to x power n. இந்த ஸ்டெப் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த சைடு dy பை அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டெப்பு வந்து வரணும். ஸோ இங்கே dx பை எக்ஸ் நம்பர் அப்படிங்கிறப்போ எக்ஸ் தான் நம்பர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல dx பை எக்ஸு. இங்கே வந்து dy பை yங்கிற ஸ்டெப்பு வரணும். இப்போ இதுக்கு கண்டிப்பாக லாக் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம லாக் இப்போ இந்த மாதிரி பவரெல்லாம் வர்றப்போ கண்டிப்பாக லாக் எடுத்துகிட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ log y equal to இந்த 1/n சைடில் வந்துடும் log x. now differentiate with respect to x. அப்போ இது என்னாகும் 1/y. இப்போ தான் சொன்ன வேறு வேரியபிள் வந்தால் இன்ட்டு dy பை dx. log xக்கு 1/x. ஸோ இப்போ பாரு இதை நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த dx அங்கே கொண்டு போயிரு. ஸோ dx ஏற்கனவே இங்கே ஒரு x இருக்கு இல்லையா. ஸோ அந்த x எழுதிட்டோம். இந்த dx எங்கே வந்துடும் இந்த நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடும். ஸோ 1/y தான் dy பை கன்வீனியண்ட்டாக எழுதிக்கிறோம். ஸோ யூஸிங் தி ரிசல்ட் del x approximately equal to dx. ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஈக்குவல் டு சைன் என்ன ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லி வந்துடணும் கண்டிப்பாக. ஸோ del y by y 1/n dx by x multiplying both side by 100. So this is nothing but the formula. So percentage error in the nth root of a number. இங்கே nth rootங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 1/n times percentage error of a number. So thank you.